டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் வருது. இது உண்மையிலேயே நம்ம பிரெயின் தானா, இல்லைனா இது நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற ஒரு சீக்ரெட் வில்லனா? டே டைமில் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குது பிரெயின், ஆனால் நைட் டைமில் ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி திங்க் பண்ணுது. நைட்டில் எப்படி? ரூம் சைலண்ட்டாக இருக்கும், கிளாக்கில் வர டிக் டிக் சவுண்டு கூட ஒரு ஹாரர் பிஜிஎம் மாதிரி தோணும். உடனே என்ன பிரெயின் சொல்லணும் நம்மக்கிட்ட, ஓகே இப்போ ஓப்பன் பண்ணலாம் எல்லா ஃபைல்ஸையும் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்போது நைட் டைமில் பிரெயின் நார்மலாகவே இருக்காது, அது பயங்கரமான டேஞ்சரஸ். அப்ப நீ சொல்ல வர்றத பார்த்தா பிரெயின் டே டைம்ல அம்பியாவும் நைட் டைம்ல அனியனாவும் இருக்குமா? அதே அதுதான் பிரெயினுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. டே டைமில் பிரெயின் டீசெண்டான ஸ்கூல் பாய் மாதிரியும், நைட் டைமில் ஒரு மாஸ் வில்லன் மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணும். நைட் டைமில் சின்ன மேட்ரு இருந்தாலே பிரெயின் அதுக்கு ஒரு 1000x ஜூம் போட்டு காட்டும். ஆனால் மார்னிங்கு எழுந்த பேருக்கு நம்ம யோசிப்போம், நம்மளே நம்ம கேட்டுப்போம், டேய் இதை தான் நேற்று ஃபுல்லாக யோசிச்சு மென்டல் ஆயிட்டியா அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கும். அதுதான் சைக்காலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நைட் டைம்ல பிரெயின் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். பிரெயின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அந்த டைம்ல. சென்சிட்டிவா? இது நம்ம ஒரு புது டெஃபினேஷனாக இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா நைட் டைமில் பிரெயின் வந்து ஒரு எமோஷ்னல் ஹீரோயின் மாதிரியும், டே டைமில் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ நைட் டைமில் பிரெயினுக்கு ஃப்ளாஷ்பேக்கு, டைலாகு, ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயம், இதெல்லாம் போட்டு பிரெயின் ஒரு ஓடிடி வெப் சீரிஸ் டைரக்டர் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணும். அது ஒன்றும் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நடக்கிறது தான் டெய்லி. எக்ஸாக்ட்லி. நம்ம என்னென்னலாம் மனசில் மறைச்சிக்கிறோமோ நைட் டைமில் அது வந்து ஓவர் திங்காக வரும். நாம் எவ்வளோ காம் பர்சனாக இருந்தாலும் நம்மளை வேற மாதிரி மாற்றிடும் நைட் டைமில். ஸோ இதில் என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்? ஏன் நைட் டைமில் வந்து எல்லாமே பெருசாகவும் பயமாகவும் எமோஷ்னலாகவும் இருக்குது, ஆனால் டே டைமில் அதே விஷயம் காமெடியாக இருக்குது? சயின்டிஃபிக்கலி பட் சிம்பிளா பாப்போமா? பகல் நேரத்தில் எப்படின்னா பிரெயின் ரொம்ப பிஸி ஆகிடும். ஆஃபீஸ் ஒர்க்கு, கால்ஸு, டிராஃபிக்கு, பீப்புள்ஸு, சுற்றி இருக்கிறவங்க, சொசைட்டி, ரீல்ஸு, இதெல்லாம் இருக்கிறதுனால பிரெயினுக்கு கொஞ்சம் கூட பிரீத் கிடைக்காது. பட் ஃப்ரீயாக இருந்தால் பிரெயின் நம்மளை சும்மா விடுமா? இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். அதேதான், பிரெயின் டே டைம்ல மாஸ்க் போட்டு சுத்தும், ஆனா நைட் டைம்ல அதோட ஒரிஜினல் ஃபேஸை காட்டும். இதுதான் சைக்காலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இருக்கு, அதுதான் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, DMN. ஆனால் பிரெயின் நம்மளுக்கு கொடுக்குற டார்ச்சரால் இதுக்கு நான் வேற பேர் வச்சிருக்கேன், டெவில் மோட் நெட்வொர்க்னு சொல்லிட்டு. நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆனாலே போதும் இந்த DMN வந்துடும். அந்த டைமில் தான் புதைச்ச கேஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும், இல்லாத எக்ஸோ இருக்கிற எக்ஸோ எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஓ, உனக்கு எக்ஸ் இருக்குதா? சொல்லவே இல்ல. ஜென்ரலாக பசங்களுக்கு எக்ஸ் இருக்கோல, அது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் சொசைட்டிலேயோ இல்லை கூட்டத்திலேயோ நம்ம ஏதாச்சும் அசிங்கப்பட்ட அனுபவம், இது எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி நம்மளை டார்ச்சர் பண்ணும். பின்ன நீ சொல்ற DMNக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. ஏன்னா டே டைமில் கார்டிசால் ரொம்ப ஹையாக இருக்கும், அதனால தான் நம்ம அலர்ட்டாகவும் பிஸியாகவும் இருப்போம். ஆனால் நைட் டைமில் மெலட்டனின் ஹையாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக பிரெயினுக்கு சினிமா ஐடியாலாம் வரும். ஒரு சைடு வந்து மெலட்டனின் பி காம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், நீ அமைதியாயிருன்னு. ஆனால் பிரெயின் இன்னொரு சைடு இல்லை நம்ம ஓவர் திங்க் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அப்போ மெலட்டனின் ட்ரை பண்ணுது, பிரெயினும் ட்ரை பண்ணுது, ஆனா பிரெயின் தான் வின் பண்ணுது. கரெக்டா? அதேதான். நைட் நேரத்தில் சீனே வேற. பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்ற ஒரு பார்ட், அதுதான் லாஜிக் டிபார்ட்மெண்ட், அது லஞ்ச் பிரேக் போயிடும். ஆனால் இந்த ஃபியர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லப்படுற அமிக்தலான்ற ஒரு பார்ட்டு ஃபுல் சார்ஜ் எடுத்து நைட் டைமில் ஷிஃப்ட் பார்க்கும். ஸோ இதோட மீனிங், லாஜிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும், ஆனால் நம்ம பயப்படுற விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே முழிச்சுக்கும். ஸோ பிரெயின் என்ன திங்க் பண்ணும், நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வரும், நாளைக்கு யாருன்னா நம்மளை திட்டுவாங்களா, நம்ம ஃப்யூச்சர் அப்படியே நாசமாக போயிடுமோ, நம்மளுக்கு வேலையே கிடைக்காதோ, நம்மளை யாருமே லவ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஸோ இதனால் பிரெயினுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதனால் பிரெயின் வந்து நல்லா நைட் டைமில் ஃப்ரீயாக வளர்த்தும். டே டைமில் ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அதே நைட் டைமில் அந்த சின்ன பிரச்சனையே பெருசாக வெளிச்சம் போட்டு காட்டும். ஏன் தெரியுமா? ஏன்னா பிரெயின் லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்ணிடும் நைட் டைமில். அட, கேமரா ஜூம் பண்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி காட்டுமா? அதேதான், நைட் டைமில் அன்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகிடும். அதுதான் சடன்லி கடந்த காலத்தில் ஏதாச்சும் அவமானப்பட்டு இருந்தா அதை யோசிக்க வைக்கும். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது
நம்ம கிளாஸ் பசங்களுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் விழுந்திருப்போம். அப்போ கிளாஸ் பசங்க எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதான் ஞாபகப்படுத்தும். ஆஃபீஸில் மேனேஜர் கத்தி பேசியிருப்பாரு எல்லாருக்கும் முன்னாடியும், அது ஞாபகப்படுத்தும். ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சே மிஸ் பண்ணியிருப்போம், அதை ஞாபகப்படுத்தும். இது எல்லாமே பண்டிலாக வந்து நம்ம தலையில் கொட்டும் நைட் டைமில். ஸோ இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாய் ப்ரோ லாங் டைம் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம பிரெயின். அப்போ நைட் டைம்ல பிரெயினுக்கு ரீவைண்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லு. ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். பிரெயின் ஒரு சர்வைவல் மோடு திங்க் பண்ணும். நைட் டைமில் பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் பிரெயின் இப்போ நம்ம அட்டாக்கு வரலாமா அப்படின்னு கேட்கும். அந்த நேரத்தில் தான் ஒஸ்டான விஷயத்தை எல்லாத்தையும் இமேஜின் பண்ண வைக்கும். நம்மளுக்கு என்ன ஃப்ளாப் ஆச்சு, நாம் என்ன லூஸ் பண்ணோம், என்னெல்லாம் பேட் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் யோசிக்க வச்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கும். ஒரு ஓவர் ஆக்டிங் ஆன்டி மாதிரி. இல்ல ஓவர் ப்ரொடெக்டிவ் அம்மா மாதிரி. ஸோ சொல்யூஷன் சொல்கிறேன் பாரு, சிம்பிளாக சொல்கிறேன். பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவலைகள் எல்லாத்தையும் ஒரு டைரியில் அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், பிரெயினில் இருக்கிற லோடு குறையும். செகண்டு, தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை அவாய்ட் பண்ணும். இதனால் அந்த டிஎம்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து கரண்ட் கொடுக்க மாட்டான். இதுக்கு அவன் கொடுத்தா தான் எல்லாத்தையும் விழிச்சிக்குமே. ஸோ அவாய்ட் பண்ணிடுறது பெட்ரு. தேர்டு, டிம் லைட். இதுதான் நம்ம மெலட்டனிக் கிங் இருக்கான்ல, தூங்க வைக்கிற ஹார்மோன், அதை வேலை செய்ய விடும். ஃபோர்த், வாய்ஸ் நோட் மாதிரி எதனா எடுத்துக்கலாம். பிரெயின் எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதோ அது எல்லாத்தையும் வெளியே பிடுங்கணும். ஃபிஃப்த்து, முக்கியமானது, நைட் டைமில் எமோஷனல் டிசிஷனே எடுக்கவே கூடாது. ஏன்னா நைட் டைமில் பிரெயின் வந்து ஓவர் ஆக்ட் பண்ணும். ஆனால் மார்னிங் டைமில் தான் பிரெயின் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணும். எல்லா டிப்ஸும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நீ ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் வியூவர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது சரி. ஸோ நைட் டைமில் ஓவர் திங்க் பண்ணுறதால நீங்கள் ரொம்ப வீக்குன்னெலாம் இல்லை. அந்த டைமை யூஸ் பண்ணி தான் நம்ம மறைச்சி வச்ச எல்லா விஷயத்தையும் வெளியே எடுத்துன்னு வந்து காட்டுது. ஸோ நைட் டைம்ல மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்பதான் டே லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்கும். நன்றி, வணக்கம்.